நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இதோ நம் முன்னே உடலும் இரத்தமுமாக நம்முடைய ஆண்டவர், அந்த ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். அவரை முழு மனதோடு ஆராதிப்போமா. ஆண்டவரே, இதோ நாங்களுமே ஆராதிக்கிறோமையா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், யெகோவா ஈரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்துக்கொள்வேன், யெகோவா ஈரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்துக்கொள்வேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், இயேசு தெய்வமே ஆராதிக்கின்றேன், என்னையும் கண்டீரையா, இயேசு தெய்வமே ஆராதிக்கின்றேன், என்னையும் கண்டீரையா, தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், எப்பொழுதுமே ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், எப்பொழுதுமே ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கீழே உட்காந்துக்கலாம். இந்த ஒரு அருமையான நாளிலே உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ரெண்டு பேர் டீ கடையில் நின்று பேசிக்கிட்டாங்க. அப்போ ஒருத்தவன் இன்னொருத்தவனை பார்த்து சொன்னானா, டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? நீ கட்டிக்கிட்டு வந்திருக்கியே உன் பொண்டாட்டி, அதுக்கு காது கேட்காதாண்டா அப்படின்னா. இவனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னது காது கேட்காதா? சரின்னு இவனும் இன்னைக்கு போய் செக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு வாசப்படிக்கிட்ட நின்று கத்துறான், இந்தாடி மங்களம், இன்னைக்கு என்ன குழம்பு? சத்தம் ஒன்றும் வரல. கன்ஃபார்ம் பண்ணிட்டான் உண்மையாலும் காது கேட்கல அப்படின்னு. சரி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் கேட்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு அங்கே நின்று கேட்குறான், அடியே மங்களம், இன்னைக்கு என்ன குழம்பு? சவுண்டு ஒன்றும் வரல. இவனுக்கு உறுதியாச்சு, உண்மையாலுமே அவன் சொன்னது உண்மைதான், காது கேட்கல தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு. சரி இன்னும் கொஞ்சம் நடு வீட்டில் போய் நின்றுக்கிட்டு கத்துறான், அடியே மங்களம், இன்னும் சத்தமா, என்ன குழம்பு? அப்பையும் ஒன்றும் வார்த்தை வரல. கன்ஃபார்மே பண்ணிட்டான் உண்மையாலும் காது கேட்கலன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவனுக்கு இன்னொரு முறை நேராக கிச்சனுக்கே போயிட்டான். பக்கத்தில் நின்றுக்கிட்டு, அடியே மங்களம், என்ன குழம்பு? இந்த அம்மா அப்படியே திரும்பி பலார்னு அறவிட்டு 4 தடவை மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்புன்னு சொன்னையா அப்படின்னுச்சான். கடைசியில் யாருக்கு காது கேட்கல? அவனுக்கு காது கேட்கல. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றது, ஏற்கனவே தலைப்பு கொடுக்கப்பட்டுட்டாங்க. என்ன தலைப்பு? இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதை நான் தியானிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன சொல்லலாம், இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். அப்போ இயேசுவினுடைய இறைத்தன்மைனா என்ன அப்படின்னு நான் யோசிச்சு தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். இறைத்தன்மைனா என்ன அப்படி. அப்போ எனக்கு பட்டது என்ன, உங்களுக்கு தெரியும். இறைத்தன்மைனா இவ்வளோ நேற்று பேசியிருப்பாங்க, இன்னைக்கு பேசியிருப்பாங்க, இல்லை நாளைக்கு கூட பேச வருவாங்க, உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. இறைத்தன்மை லூக்கா நற்செய்தியில் 1:49 வாசித்தோம் அப்படின்னா, தூயவர் என்பதே அவரது பெயர் அப்படின்னு வரும். தூயவர் என்பது அவருடைய இறைத்தன்மை. திருவெளிப்பாடு நூலில் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் எடுத்து வாசித்தோம் அப்படின்னா, தூயவர் 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 என்று அங்கே இருப்பவர்கள் என்ன செய்வாங்களாம், அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருப்பார்களாம். எபேசியர்கள் எழுதிய திருமுகத்தை எடுத்து வாசித்தோம் அப்படின்னா 1வது அதிகாரம் 4வது வசனம், நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அப்போ இது கண்டிப்பாக இதை பற்றி பேசியிருப்பாங்க, இல்லை இனி வரவங்க பேசுவாங்க கண்டிப்பாக. அதனால் நான் யோசித்தேன், தூயவர் தூய்மையான வாழ்வு உண்மை. ஆனால் இந்த 1வது அதிகாரம் 4வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்காமல் அதற்கு முன்னாடி இருக்கிற வசனத்தையும் வாசிச்சுட்டு வந்தேன்.
இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். என்ன, எப்படி நான் இறைத்தன்மையில் பங்கு பெற முடியும் என்பதை சிந்தித்து அதை வாசித்தேன். அதை வாசிக்கின்ற பொழுதே அதில் ஒரு உண்மை அதில் பொதிந்திருப்பதை நான் கண்டேன். நீங்களும் எடுங்களேன். 2 பேதுரு 2வது அதிகாரத்திலிருந்து 1 ஒற்றுவோம். 2வது அதிகாரத்திலிருந்து இந்த 4வது அதிகாரம் வரையிலும் யாராவது வாசிங்க. அதுல ஒரே ஒரு வார்த்தை 2 தடவை வரும். அது யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். கடவுளையும் பேதுரு 2 பேதுரு 1வது அதிகாரம் 2லிருந்து 4 முடிய. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. அடுத்தது, தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். இதுவரையிலும் போதும். இதுல ஒரு வார்த்தை 2 தடவை வந்திருக்கு. எது? வெரி குட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப பாருங்க, 3வது அதிகாரத்துல 2வது அதிகாரத்தையும் வாசிச்சீங்கன்னா, கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக 1. 3வது அதிகாரத்துல அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளி உள்ளார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப இந்த இறை தன்மையில் நான் பங்கு பெற, நான் ஆண்டவரை இயேசுவை குறித்த அறிவு எனக்கு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு எதெல்லாம் தேவையோ, இந்த இறை தன்மையில் உனக்கு பங்கெடுப்பதற்கு எதெல்லாம் அவசியமோ அதை எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன். எப்படி கொடுத்து விட்டாராம்? அவரை அறிந்து கொள்வதன் மூலம். நமக்கு ஏற்கனவே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? இதை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அவருடைய இறை தன்மையில் பங்கெடுப்பதற்கு தேவையான எல்லா அருள் வளங்களையும் நமக்கு கொடுத்து விட்டார். இப்ப இதை பற்றி தான் உங்களோடு சிந்திக்க ஆசைப்படுகிறேன். அவரை அறிந்து கொள்ளும் அறிவை நாம் பெறுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, அவருடைய இறை தன்மையில் நாம் பங்கு பெறுகின்றவர்களாக மாற முடியும். கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 1வது. அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன்தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். எப்படியா? கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நான் கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். இன்னைக்கு நம்ம தேவையில்லாத அறிவுல வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் நிறைய அறிவை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்றவர்கள் நமக்கு நிறைய அறிவை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இந்த உலக அறிவை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அநேக நேரத்தில். ஆனால் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், ஆண்டவரை அறிந்து கொள்ளும் அறிவை பெற்றவர்களாக நாம் வளர வேண்டும். அப்ப நாம் இறை தன்மையில் பங்கெடுக்க நாம் அவரை அறிய வேண்டும். அவரை குறித்த அறிவு நம்மிலே இருக்க வேண்டும். அதனால தான் யோவான் நற்செய்தியில 10வது அதிகாரம் 14-15 ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகின்றார். நல்ல ஆயம் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. போதும், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. இயேசுவுக்கே புகழ். அப்ப அவருடைய ஆடுகளாகி இருக்கின்ற நாம் அவரை என்ன பண்ணிருக்கணுமா? அறிந்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அவருடைய ஆடுகள், என்னுடைய ஆடுகள் என்னை அறிந்திருக்கும். நாம் உண்மையாலும் அவருடைய சீடர்கள் என்றால், அவருடைய இறை தன்மையில் நாம் பங்கெடுக்க போகின்றோம் என்றால், நாம் அவரை என்ன செய்திருப்போம்? அறிந்திருப்போம். அவருடைய உண்மையான ஆடுகள் அவரை அறிந்திருக்கும்.
இந்த அறிதலை யோவான் நற்செய்தியாளர் எப்படி சொல்லுவார்னா, இயேசுவை குறித்த அறிவு உனக்கு இருந்துச்சு அப்படின்னா நீ ஏற்கனவே நிலைவாழ்வை பெற்றுவிட்டாய் என்று சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 17:3 எடுத்து வாசிங்க. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. பாத்தீங்களா, இயேசுவை அறிகின்ற அறிவு தான் நம்மை நிலை வாழ்வுக்கு இட்டு செல்லும். யாரெல்லாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள், யாரெல்லாம் இவ்வுலக வாழ்வில் இறை தன்மையில் பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் தான் நிலை வாழ்வை அடைவார்கள். அப்ப அந்த நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள, அந்த இறை தன்மையில் நான் பங்கெடுக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை குறித்த அறிவு எனக்கு இருக்க வேண்டும். அந்த இயேசுவை குறித்த அறிவு, என்னுடைய ஆயனை குறித்த அறிவு எனக்கு இல்லை அப்படின்னா நான் அவருடைய இறை தன்மையில் பங்கெடுக்க முடியாது. நான் புத்தகம் அதிகமாக வாசிக்கவே மாட்டேன். நான் வாசிக்கவே மாட்டேன். ஒரே ஒரு முறை நான் காளியப்பநல்லூர் அப்படின்னு காரைக்கால் பகுதியில் அந்த ஊர் இருக்குது, அங்கே நான் பணி செய்தேன் 1 வருடம். அப்போ எனக்கு காலை முழுவதும் வேலை இருக்கும், மதிய நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், என் ஆஃபீஸில் தான் உக்காந்துருக்கணும். ஆனால் காலேஜில் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது அந்த மதிய நேரம் சும்மா தான் இருப்போம். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அந்த நேரத்தில். அப்போ ஒரு புத்தகம் என்னுடைய டேபிளில் இருந்துச்சு, ஒரு புத்தகம். அது யாரோ வச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த புத்தகத்தை நான் யதார்த்தமாக படித்தேன். த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம், மிக ஃபேமஸான புத்தகம். அது ஆங்கிலத்தில் இருக்கிற புத்தகம். தமிழில் இருக்குதான்னு தெரியல எனக்கு. ஆங்கிலத்தில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதான்னு தெரியல. அந்த புத்தகத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். நான் அதை வாசித்த பொழுது அந்த புத்தகத்தை என்னால் கீழே வைக்கவே முடியல. அந்த புத்தகத்தை முழுமையாக படித்தேன். 1 வாரம் எடுத்துக்கிட்டேன் அந்த புத்தகத்தை படிக்க. முழுமையாக படித்துட்டு அந்த புத்தகத்தை வச்சேன். அதன் பிறகு அந்த புத்தகத்தை அறிந்த பிறகு அந்த ஆத்தர் இருக்கிறார்ல, அந்த புத்தகத்தை எழுதினார்ல, அவரை தேடி தேடி அவர் எத்தனை புத்தகங்கள் எழுதினாரோ அத்தனை புத்தகங்களையும் நான் வாங்கி படித்தேன். பார்த்தீங்களா, நாம் இயேசுவை குறித்த அவரை குறித்த அறிவு என்னை என்ன பண்ணுச்சு, மற்ற புத்தகத்தை வாங்க வச்சுச்சு. அப்போ நம் ஆண்டவர் இயேசுவை குறித்த அறிவு தான் நம்ம என்ன செய்யும், அவரை மென்மேலும் அறிய தூண்டிக் கொண்டே இருக்கும். அவரை குறித்த அறிவு இல்லை என்றால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அந்த இறை தன்மையில் பங்கெடுக்க முடியாது. நான் யாரை பற்றி எனக்கு தெரியுதோ அவங்கள போல தான் ஆவேன். அவங்கள பற்றி தெரியலன்னா நான் அவங்கள ஏதாவது செய்வேனா, அவங்கள போல வாழ்வேனா, அவங்க வாழ்வு என்னை பாதிக்குமா? பாதிக்காது. அவர்களை பற்றி நான் தெரிய ஆரம்பிக்க நானும் என்ன செய்வேன், அவர்களை போல மாறுவேன். நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரம் நமக்கு அவரை பற்றி அறிவு இல்லை. யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றத வச்சு அவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு இளைஞன் ஒரு வயது முதிர்ந்த ஒரு துறவியிடம் சென்று கேட்டாராம், துறவியே, நாங்கள் 1 மாதம் இருக்கிறேன், நாங்கள் பார்க்குற நிறைய துறவிகள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாம் வராங்க, வந்துட்டு கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அப்போ திரும்பி போயிடுறாங்களே, கொஞ்சம் பேர் தான் இங்கேயே இருக்கிறாங்க, ஏன் அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த துறவி ஒரு கதை சொன்னாராம். தம்பி, ஒரு நாய் ஒரு முயலை பார்க்குது, அந்த முயலை துரத்திக்கிட்டு அந்த நாய் என்ன பண்ணுது, ஓடுது. அந்த முயல் ஓட ஓட அந்த நாய் என்ன பண்ணுது, ஓடுது, அதை துரத்திக்கிட்டு. பக்கத்தில் இருக்கிற நாயெல்லாம் பார்க்குது, அந்த நாய்களும் ஓடுது, இது பின்னாடியே, இந்த நாய் பின்னாடியே ஓடுதுங்க, மற்ற நாய்களும் துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஓட ஓட கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, ஒரு அரை மணி நேரத்தில் ஒன்றா நின்றுச்சு. ஆனால் அந்த முதல்ல ஒன்றுச்சுல, ஃபஸ்ட்டு ஓடுனுச்சுல அந்த நாய், அது மட்டும் என்ன பண்ணுச்சு, கடைசி வரையில் ஓடி அந்த முயலை பிடிச்சிருச்சு. அப்போ அந்த துறவி அந்த பையன்கிட்ட கேட்டாராம், ஏன் மற்ற நாயெல்லாம் இடையிலே போயிருச்சு அப்படின்னு கேட்டார்.
எதற்காக? ஏன்னா ஓடுன நாய் மட்டும்தான் யாரை பார்த்ததா? முயலை பார்த்துச்சு. மற்ற நாயெல்லாம் எதை நோக்கி ஓடுது? இந்த நாய் ஓடுதேன்னு சொல்லி ஓடிட்டு இருந்தது. அப்ப நாம் இயேசுவை பார்த்து அறியவில்லை என்றால், நான் அவரை அறியவில்லை என்றால் என்னால் ஓட முடியாது. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என்னால் ஓட முடியாது. மற்றவர்களை பார்த்தோ அவர்கள் சொல்வதை வைத்தோ என்னால் இயேசுவை பின்தொடர்ந்து செல்ல முடியாது. நான் சிலுவையை தூக்கணும், நான் அவரை அறிய வேண்டும். அவர் என்னுடைய ஆயன் என்பதை நான் அறிகின்ற பொழுதுதான் நான் அவரோடு பயணிக்க முடியும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்ப இதைத்தான் பவுலடிகளார் உணர்ந்திருந்தார். பவுலடிகளார் இதை உணர்ந்திருந்த பட்சத்தில் தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொல்றாரு? உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். பாருங்க என்ன சொல்றாரு? என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை குறித்து மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து வரேன். அப்ப இயேசுவை அறிகின்ற அறிவு நமக்கு மிக மிக தேவை. அந்த அறிவு இருக்கின்ற பொழுது, அந்த அறிவை நான் பெறுகின்ற பொழுது எனக்கு என்ன நடக்குது அப்படின்றத தான் இப்போ பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு அவசியம்னு இப்போ பார்த்துட்டோம். இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவதன் மூலம் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 11 - 32 முடிய அதை வாசிக்க வேண்டாம், பெருசு. அது உங்களுக்கு தெரியும். என்ன உவமை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? என்ன உவமை? காணாமற் போன மகன் உவமை. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 11 - 32 முடிய காணாமல் போன மகன். உங்களுக்கு இந்த உவமை தெரியும் இல்லையா? காணாமல் போன மகன் என்ன, அவருக்கு எத்தனை பசங்க இருந்தாங்க? 2 பசங்க. அதுல இளையவன் என்ன செய்யறான்? அவரை விட்டு ஓடி போய் என்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடி போறான். ஓடி போயிட்டு என்ன செய்யறான்? சொத்து எல்லாத்தையும் வீணாக்குறான், விரயமாக்குறான். எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு அவன்கிட்ட இருந்த சொத்து எல்லாம். அப்புறம் என்ன ஆகுது? சாப்பாடு கிடைக்கல. அப்புறம் பன்னி மேய்க்கிறான். அந்த பன்னி மேய்க்கும் போது என்ன நடக்குது? 17வது அதிகாரத்தை வசனத்தை வாசிங்க. அதுதான் அவர் அறிவு தெளிந்தவராய். நாம் இயேசுவை குறித்த அறிவு இருக்கின்ற பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். நாம் இயேசுவை குறித்த இந்த இடத்துல அந்த இளைய மகன் அறிவு தெளிகின்ற பொழுது அவன் அவங்க அப்பாவை பத்தி நினைச்சு பார்க்கறான். அப்பதான் அவனுக்கு புத்தியே வருது. ஆக என் அப்பா வீட்டுல இருக்கிற வேலைக்காரனுக்கே அது நல்லா இருக்கும். அதை வாசிச்சா நல்லா இருக்கும். வாசிங்க. அவர் அறிவு தெளிந்தவராய். அறிவு தெளிந்தவராய். என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவையான மிகுதியான உணவு. பாருங்க, என் தந்தை அவர் எந்த நேரத்துல பாருங்க பண்ணி திங்கிற உணவை தின்னுகின்ற அதற்கு கூட வழி இல்லாம போச்சு. அந்த நேரத்துல அறிவு தெளிந்தவனாய் அவனுடைய தந்தையை அறிகிறான். அந்த நேரத்துல அவருடைய தந்தை எப்படிப்பட்டவர் என்பதை இங்கு உணர்றான். அந்த உணர்ந்த தருணத்துல அவன் எடுக்கிற முடிவை பாருங்க. என்ன சொல்றான்? நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் இங்கு பசியாய் சாகிறேன். ஆனா என் அப்பா கிட்ட இருக்கிற வேலை ஆட்கள் எப்படி மிகுதியாய் சாப்பிடுறாங்க. அடுத்தது, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய். அப்பா, அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக. கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன் மகன் என அழைக்கப்பட தகுதியற்றவன் என சொல்றான். பாருங்க, அறிவு தெளிந்தவனாய். அதான் நாம் இயேசுவை குறித்த அறிவு உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற பொழுது நம்மால் பாவத்தில் தொடர்ந்து நிலைத்து நிற்க முடியாது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த இளைய மகனுக்கு இப்படி, இந்த மூத்த மகன் இருக்கிறான்ல, அந்த மூத்த மகனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் என்ன பண்ண, அவன் அறிஞ்சிருந்தானா அவங்க அப்பாவை? அறிஞ்சிருந்தானா? இல்ல, அவங்க அப்பாவை அறியல.
ஆனா என்ன பண்றான்? கூட தான் இருக்கிறான், அவங்க அப்பா கூட தான் இருக்கிறான். அதையும் வாசிங்க. மூத்த மகன் வயலில் இருந்தார். மூத்த மகன் வயலில் இருந்தாரு. அவர் திரும்பி வந்தபோது, வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களில் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கால்நடையை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். பாத்தீங்களா? ஏன்னா அவருடைய தந்தையை அவர் அறிந்து கொள்ளவே இல்லை. அவர் நினைச்சிட்டாரு, என்னோட இளைய மகன் எல்லாத்தையும் வித்துட்டு வந்தவனை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு, இப்ப என்னைய மறந்துட்டாரு, எனக்கு இனி ஒண்ணு இருக்காதோ, என்னைய மறந்துட்டாரா? இன்னும் அழகா இருக்கும் வாசிச்சோம்னா, நான் தந்தையை உண்டனா, எனக்குன்னு நீங்க ஒரு கொளுத்த ஆடை கூட கொடுக்கல, என்னுடைய நண்பர்களோடு நான் விருந்துண்ணன்னு சொல்லுவார். அப்ப அந்த தந்தை வெளியில வந்து அவன்கிட்ட சொல்லுவார், என்னுடையதெல்லாம் உம்முடையதே, வாரும் வந்து மகிழ்ந்து கொண்டாடுன்னு சொல்லுவார். அப்ப நாமும் இந்த ஒரு சில நேரங்களில் இந்த இளைய மகனை போல நாம் இருக்கலாம். ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கின்ற பொழுது அவரை நோக்கி நான் திரும்ப ஓடியாருவேன். எதுவும் என்னை தடுக்காது. அநேக நேரத்தில் என்ன பண்ணும்? நம்மளுடைய பாவம் நம்மை தடுக்கும். நான் செஞ்சிருக்கிற பாவம் அதிகமா இருக்குமோ? ஆண்டவர் சொல்றார் 1 யோவான் 3:20 சொல்றாரு. எடுங்க, 1 யோவான் 3:20. நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும், நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். நமது உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஆமென். இதை நிறைய பேர் உணர முடியாது. இதை நிறைய பேர் உணர மாட்டாங்க. அந்த பாவத்திலே நிலைச்சிருப்பாங்க. ஏன்னா நான் ஆண்டவரை அறியல. ஆண்டவரை அறிந்திருந்தேன் என்றால் அவருடைய இரக்கம் பெரியது என்று அவருடைய இரக்கத்தில் நான் நம்பிக்கை வைத்திருப்பேன். ஆனா அவரை அறியாத பட்சத்தில் நான் அதே பாவத்தில் திரும்ப 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 அதே பாவத்தில் தான் விழுந்து கிடந்து கொண்டிருப்பேன். அப்ப ஆண்டவரை அறிகின்ற அந்த அறிவு என்னை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு போய் ஆண்டவரிடம் சேர்க்கும். என்ன, நான் ஒரு தடவை ஒரு ஃபாதர்கிட்ட கன்ஃபெஷன் பண்ண போனேன். பாவ சங்கீர்த்தனை கேட்க போகும்போது அந்த ஃபாதர் இப்படி சொன்னாங்க, தந்தையே, நாம் பாவம் செய்ய தூண்டுவதற்கு தைரியத்தை கொடுப்பது யாரு? யாரு? சாத்தான். அந்த பாவம் செய்த பிறகு நமக்கு குற்ற உணர்வை கொடுப்பது யாரு? அதுவும் சாத்தான். ஆவியானவரும் அந்த குற்ற உணர்வை கொடுக்கிறார். ஆனால் அந்த குற்ற உணர்வு எப்படிப்பட்ட குற்ற உணர்வு? நான் தவறிவிட்டேன், என் ஆண்டவரிடம் நான் திரும்ப எழுந்து செல்வேன், அது ஆவியானவருடையது. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி என்னை கீழே தள்ளி ஆண்டவரிடம் என்னை கூட்டி செல்லவில்லை என்றால் அது யாரிடமிருந்து வருகிறது? சாத்தானிடமிருந்து வருகிறது. எப்பொழுது நான் உண்மையிலும் ஆண்டவரை அறிந்து தெரிந்து தெளிவுடையவனாக இருக்கிறேனோ அப்பொழுது என்னுடைய பாவத்தை உதறி தள்ளிவிட்டு, பவுலடிகளார் சொல்லுவார், எங்க சொல்லுவார் யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் வரல. உதறி தள்ளிவிட்டு, என்னை எதெல்லாம் இழுத்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என் ஆண்டவரையே நோக்கி நான் என்ன செய்வேன்? சென்று கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எங்க சொல்றாரு? எபிரேயர் 12:2. வெரி குட். எபிரேயர் 12:2 சொல்லுவார், உதறி தள்ளிவிட்டு. அந்த உதறி தள்ளுவது எப்போது நடக்கும் என்றால் நான் ஆண்டவரை அறிந்திருக்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த செயல் நடக்கும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு இவ்வளவு பெரிய கூட்டத்தில் மிக சிறந்த பேச்சாளர் அவர் திருப்பாடல் 23 எடுத்து வாசிக்கின்றார். திருப்பாடல் 23 எடுத்து என்ன பண்றார்? இந்த மாதிரி மக்கள் கூட்டத்துக்கு வாசிக்கிறார். அவர் வாசித்த பொழுது, வாசித்து முடித்த பிறகு அந்த கூட்டத்தில் இருந்த அனைத்து மக்களும் கரங்களை தட்டி ஒலி எழுப்பினார்கள். மிக சிறப்பா வாசிச்சார். என்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தெளிவா இருந்தது.
அவ்வளவு அருமையாக வாசித்தார் என்று எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வாழ்த்தினார்கள். அப்ப இந்த மனிதர் அந்த இருக்கிற கூட்டத்துக்கு ஒரு சவால் விட்டாராம். இங்கு இருக்கின்ற யாராவது ஒருவர் என்னை போல வாசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விட்டாராம். அப்ப அங்க இருந்த யாருமே எல்லாம் அமைதியா இருந்தாங்க. ஒரே ஒரு வயதான ஒரு மனிதர் பின்னிருந்து எழுந்து அப்படியே வந்தாராம். இவர் அவரை பார்த்து ஒரு விதமான ஒரு நமட்டு சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பார்த்துட்டு, நீரா இதை வாசிக்க போற, என்னை விட சிறப்பாக நீ வாசிச்சிருவியோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர்கிட்ட மைக்க கொடுத்தாராம். கொடுத்து வாசி அப்படின்னாராம். இந்த முதியவரும் அதே திருப்பாடல் 23 வாசித்தாராம். வாசிக்க 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 அவர் அந்த திருப்பாடல் 23 வாசித்து முடிக்கின்ற தருணத்திலே அந்த கூட்டம் அமைதியாக இருந்ததாம். அனைவருடைய கண்களிலும் கண்ணீர் தழும்பியதாம். அப்பொழுது அந்த மைக்கை வாங்கி அவரும் தன்னுடைய கண்களை துடைத்து கொண்டு, முன்னாடி வாசிச்சார்ல, அவரும் கண்களை துடைத்து கொண்டு அந்த மைக்கை வாங்கி சொன்னாராம், நான் இதில் உள்ள வார்த்தைகளை அறிந்திருந்தேன், இவர் என் ஆண்டவரையே அறிந்திருக்கிறார் என்று சொன்னாராம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப நாம் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நிறைய நேரத்துல அந்த மூத்த மகனை போல நம்ம அறியாம ஆண்டவரோட கூட இருக்கிறோம், எல்லா ஜப கூட்டத்துக்கு வரோம், கோயில் திருப்பள்ளிக்கு போறோம், ஆராதனையில் பங்கெடுக்கின்றோம், இருந்த போதிலும் அவரை குறித்த அறிவு எனக்கு இல்லை. இதை குறித்து தான் பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரத்தில் யூதர்களுக்கு சொல்லுவார். யூதர்களை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கிறது, ஆனால் அது உண்மையான அறிவா என்பதை சோதித்து பாருங்கள்னு சொல்லுவார் யூதர்களை பார்த்து. அப்ப நாம் சோதிக்க வேண்டிய நேரம், நாம் சோதித்து பார்க்கணும், நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அறிவு எப்பேற்பட்ட அறிவாக இருக்கிறது, உண்மையான அறிவாக இருக்கிறதா? என்னுடைய அறிவு என்னுடைய பாவ சூழல்களில் இருந்து என்னை மீட்க எனக்கு வல்லதா இருக்கிறதா? என்னுடைய கட்டுகள் அனைத்திலிருந்தும், நான் எப்பேற்பட்ட சிக்கல்களில் இருந்தும் நான் அறிகின்ற ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? சிந்திப்போம். நாம் அந்த மூத்தவனை போல ஆண்டவரோடு இருந்தும் கூட அவரை அறியாமல் இருக்கின்றோம். அந்த சீடர்கள், இயேசுவோடு இருந்த 12 சீடர்களும் அப்படிதான் இருந்தாங்க. இயேசுவோடு இருந்தாங்க, ஆனா யாரும் இயேசுவை என்ன பண்ணல, முழுமையா அறிந்துக்கல. பெந்தகோஸ்து பெருவிழாவில் அந்த ஆவியானவர் வருகின்ற நிமித்தத்தில் தான் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது. நாமும் அநேக நேரத்தில் ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆனா அவரை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம், அவரை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, அவரை விட்டு விலகியே இருக்கிறோம். அது நம்மளுடைய பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், நம்மளுடைய கஷ்டங்களாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம். அதிலே சிக்கி தவித்து கொண்டு நான் ஆண்டவரோட நான் இருக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா தூரத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். நம் ஆண்டவருக்கு ஒரு பாடலை பாடி ஆண்டவரை போற்றி, நாம் இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், தெரியுங்களா? அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உதறி சென்றேன், நான் கெட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். பாடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க உன்னை பிரிந்து நொந்தழுதே.
அப்பா நான் தவறு செய்தே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பண்பை உதறி சென்றே. ஓடி வந்தே என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். நன்றாக திரும்ப பாடுவோம். அப்பா நான் தவறு செய்தே, உன் அன்பை உதறி சென்றே. எட்டளைந்து ஓடி வந்தே என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். ஆடி வரும் பறவைகளும் காடுகளில் மிருகங்களும் உன்னன்பில் மகிழ்ந்திருக்க நான் உன்னை பிரிந்தொந்தழுதே. அப்பா நான் தவறு செய்தே, உன் அன்பை உதறி சென்றே. களைந்து ஓடி வந்தே என்னை கண்பாரும் உங்கள் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தே, உன் அன்பை உதறி சென்றே. நான் கெட்டளைந்து ஓடி வந்தே என்னை கண்பாரும் உங்கள் பிள்ளை நான். ஆண்டவரை அப்படியே துதிப்போம். ஆண்டவரை கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இதோ என்னுடைய பாவ வாழ்க்கையில் இருந்து என்னை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. இதோ உம்மை பற்றி அறியாமல் தெரியாமல் ஆண்டவரே நீர் எனக்காக இருக்கின்றீர். இதோ எனக்காக மரித்தீர், மீண்டும் வருவீர். இதோ என்னை தேடி நீர் எப்பொழுதும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே உம்முடைய அன்பை மறந்து புறக்கணித்து ஆண்டவரே உம்மை பற்றி அறிவில்லாமல் ஆண்டவரே அதே பாவத்தில் அதே வேளையில் மூழ்கி கிடக்கின்றேன். ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி வாருங்க. ஆண்டவரே உம்மை அறிகின்ற அறிவை எனக்கு தாரும் என்று கேளுங்க. ஆண்டவரே உம்மை அறிகின்ற அறிவை எனக்கு தாங்க. ஆண்டவரே இதோ உம்மை பிரிந்து நான் வாழ்ந்த தருணங்களை நினைத்து வருந்துகிறேன் அப்பா. இயேசுவே அப்பா ஆண்டவரே உமக்கு எதிராகவும் வானத்துக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை அரவணைத்து கொள்ளும் ஆண்டவரே. இதோ உம்முடைய மார்பை ஆண்டவரே உம்முடைய மார்பின் பக்கத்தில் என்னை சாய்த்து கொள்ளும் ஆண்டவரே. என்னை கைவிடாதையும் ஆண்டவரே, என்னை தேற்றும் ஆண்டவரே. இயேசுவே எனக்காக நீர் இருக்கின்றீர் அப்பா. நான் புறம்ப தள்ள விடமாட்டாய் ஆண்டவரே. ஆண்டவரே நான் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. உம்மை குறித்த அறிவை தாங்கப்பா. பாவத்திலிருந்து விடுபட்டு வாழக்கூடிய அந்த வரத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுவே அந்த மூத்த மகனை போல அறியாம நான் கூட தான் ஆண்டவரே இருக்கிறேன். ஆனா உங்களை அறியல ஆண்டவரே, உங்களை பத்தி புரியல ஆண்டவரே. நீங்க என் மேல கொண்டிருக்கிற அன்பு எனக்கு புரியல ஆண்டவரே, தெரியல ஆண்டவரே. இயேசுவே நான் மன்னிங்கப்பா. இயேசுவே நான் மன்னிங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்ப ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு இருக்கின்ற பொழுது நம்மை பாவத்தினுடைய கட்டுகளை எல்லாம் உடைத்து எறிந்த ஆண்டவரை நோக்கி நாம் செல்லுவோம். இந்த உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அப்போஸ்தலர் பணி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போஸ்தலர் பணிகளில் ஒரு இடத்துல என்ன பண்ணுவார், ஒரு மந்திரவாதி இருப்பான். அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவான், பவுலடிகளார் இயேசுவை பற்றி பேசியிருப்பார். பவுலடிகளார் இயேசுவை பற்றி பேசியிருப்பார்.
அந்த இயேசுவை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவான், அதே இயேசுவோட பேரா அந்த பேயை ஓட்ட பார்ப்பான். ஞாபகம் வந்துருச்சா? அந்த நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? சரி. அப்ப அவன் என்ன பண்ணுவான், போயிட்டு பவுல் அறிவிக்கின்ற இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்றேன், வெளில போ அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த பேய் என்ன சொல்லுவான், அவனை பார்த்து என்ன சொல்லுவோம், டேய் எனக்கு பவுலையும் தெரியும், பவுல் அறிவிக்கிற இயேசுவையும் தெரியும், நீ யாருடா அப்படின்னு கேக்குறான். அப்ப நமக்கு நம்மளுடைய வாழ்வில் சாத்தான் மீது உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்றால், உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால், எந்த கட்டுகளின் பிடிகளில் நீங்கள் இருக்கிறீர்களோ அது தகர்த்து எறியப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தெரியணும், ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கணும். ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரை குறித்த அறிவு இருக்கின்ற அந்த நிமிடத்தில் அனைத்தும் விலகும். அநேக நேரத்தில் நமக்கு அவரை குறித்த அறிவு மந்தமா இருக்கிறது தான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அடுத்தது, ஆண்டவரை குறித்த அறிவு நம்ம என்ன செய்யும் அப்படின்னா, நம்மை சாட்சிகளாக மாற்றும். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்த அறிவு நம்ம ஒவ்வொருவரையும் எப்படி மாற்றும், சாட்சிகளாக மாற்றும். நாம் ஒவ்வொருவரையும் சாட்சியம் பகர வைக்கும். எங்க ஃபாதர் இருக்கு, யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்துல ஒரு நிகழ்வு வருது. என்ன நிகழ்வு அது? என்ன நிகழ்வு அது? யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம். சமாரிய பெண். சமாரிய பெண். இந்த சமாரிய பெண் என்ன பண்றா, அங்க இருக்கிற அந்த கிணத்துல நின்று தண்ணி பிடிக்க வரா. அங்க ஏற்கனவே யாரு இருக்கிறது, இயேசு அங்க இருக்கிறார். அப்ப இந்த சமாரிய பெண் தண்ணி மொள்ள வந்தவ இயேசுவோட என்ன பண்றா, பேச ஆரம்பிக்கிறான். அப்ப இயேசுவை பத்தி ஏதாவது தெரியுமா அவருக்கு? தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவரோட பேச 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 இந்த பொண்ணு, இந்த சமாரிய பெண்ணுக்கு என்ன தெரியுது, அவரை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். ஒரேடியா தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. ஆண்டவர் அவரை வழி நடத்துற, அவரை குறித்த அறிவுல அந்த பெண்மணியை வழி நடத்திக்கிட்டே போறார். அப்படி அந்த பெண்மணியை வழி நடத்திக்கிட்டே போய் அந்த பெண்மணி அந்த உரையாடல், அது நீங்க நேரம் இருந்தால் தனியாக வாசித்து பாருங்க. அருமையான ஒரு உரையாடல். அது நாம் படிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் அந்த பெண்மணியினுடைய இடத்துல இருப்போம். அப்படி உரையாடி ஆண்டவரை குறித்த அறிவு அந்த பெண்ணுக்கு வந்தவுடன் அந்த பெண் என்ன சொல்லிட்டு ஓடுறா. நான் அந்த பகுதியை எழுதி வைக்கல, யாராவது கரெக்டா வாசிங்க. அந்த பெண் தன்னுடைய குடத்தை விட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம் நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும். அப்ப நாம் பாவங்களிலிருந்து, அந்த பெண்மணியும் பாவத்தில் இருந்தா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட்டு விட்டோம் என்றால் ஆண்டவர் நம்ம என்னவா மாற்றுறார், அடுத்தது சாட்சியாக மாற்றுகிறார். இன்னைக்கு அநேகர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் விடுபட்டதனால தான் நீங்க சாட்சியாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். உங்களுடைய சாட்சியத்திற்கு காரணமே அதுதான். பாவ வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை ஆண்டவர் இந்த தூரம் உயர்த்தி இருக்கிறாரே, பாவத்தில் இருந்த என்னை உயர்த்தினதற்காகத்தான் இன்று நான் சாட்சிய வாழ்வு, மற்றவர்களுக்கு சாட்சியாக இன்று ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார். அந்த பெண்மணியை போல நான், எனக்கு ஆண்டவரை குறித்த அறிவு என்னில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னையும் என்னவா மாற்றுவார், சாட்சியாக மாற்றுவார். நாம் ஒவ்வொருவரையும் சாட்சியாக, பிறருக்கு சாட்சியாக, சாட்சியம் பகர்கிறவர்களாக, இயேசுவை அறிவிக்கிறவர்களாக மாற்றுவார். இதுதான் அவரை குறித்த அறிவு நமக்கு இருக்கின்ற பொழுது நடக்கின்ற இரண்டாவது செயல். இது நம்மளை இறை தன்மையில் கண்டிப்பாக என்ன பண்ண செய்து, பங்கு பெற செய்கிறது. அடுத்தது மூன்றாவது, இந்த இறைவனுடைய அறிவு, இயேசுவை அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் எனக்கு இருக்கின்ற பொழுது
நான் என்ன செய்கிறேன், சாட்சியம் பகர ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது என்ன ஆகும்? அவருடைய அன்பில் நிலைத்திருப்பேன். ஆமென். அதுதான் அடுத்தது. நான் சாட்சியம் பகர ஆரம்பிச்சிட்டேன், அந்த பாவ வாழ்க்கையை விட்டு ஓடி வந்துட்டேன், ஆண்டவர் என்னை சாட்சியாக மாற்றி விட்டார். இனி நான் என்னவா? அவருடைய அன்பிற்கு அடிமையாகி விடுவேன். அவரை குறித்த அறிவு என்னை அவரை அன்பு செய்ய வைக்கிறது. திரும்ப வரேன், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் சொல்லுகின்றார், 3வது அதிகாரம் 8வது வசனத்துல, இயேசுவை அறிகின்ற அறிவை குறித்து மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன்னு சொல்றார். அந்த நிலைக்கு நாம் ஒவ்வொருவரும் வந்துவிடும். ஆண்டவருடைய அறிவை தவிர மற்ற எல்லாமே எனக்கு என்னதான்? குப்பை தான். பணமோ எதுவுமே முன்னாடி இருக்காது, எல்லாமே குப்பை. அவரை அறிகின்ற அறிவு மட்டும்தான் எனக்கு என்னவா இருக்கும்? மேன்மையாக இருக்கும். அது மட்டும்தான் எனக்கு உயர்ந்ததாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய அன்பில் நான் வாழ தொடங்குகிறேன். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 35வது வசனம். அவருடைய அன்புல நான் ஊறி அவருடைய அறிவில நான் திளைத்திருக்கின்ற பொழுது அவருடைய அன்பில ஈர்க்கப்படுகிறான். அப்ப பவுலடிகளார் சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? எதுவுமே நம்மை பிரிக்க முடியும். அடுத்ததுல சொல்லுவார் 38ல சொல்லுவார், அடுத்தது, வாழ்வோ சாவோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, அற்ப மனிதரோ, விண்ணில் உள்ளவையோ மண்ணில் உள்ளவையோ எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. அவரை குறித்த அறிவு என்னிலே இருக்கின்ற பொழுது அவருடைய அன்பிலே நான் வாழ தொடங்குவேன். அந்த அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரிக்க முடியாது. அதுதான் அவரை குறித்த அறிவிலே நான் வாழுகின்ற பொழுது எனக்கு கொடுக்க இருக்கின்ற அதிகமான பரிசு என்னன்னா, அவரை குறித்த அன்பிலே நான் திளைத்திருப்பது. இதைத்தான் அவருடைய சீடர்கள் எல்லாரும் செஞ்சாங்க. அவர் மீது வைத்த அன்பினுடைய அடையாளமாக எல்லாரும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, எல்லா புனிதர்கள், எத்தனை புனிதர்கள் நமக்கு இருக்கிறாங்க. எல்லா புனிதர்களும் அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறார். அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டதான் அவருடைய உயிரை கூட துச்சம் என கருதினார்கள். நேற்று நாம் திருவிழா கொண்டாடின, யாரை கொண்டாடணும்? தேவசகாயம், புனித மறைசாட்சி தேவசகாயம். கிறிஸ்துவை அறிந்து கொண்டதன் மூலம் அந்த அறிவு அவர் என்ன பண்ணல? புறக்கணிக்கல. எந்த காரணத்துக்காகவும் அந்த அவர் மீது, இயேசுவின் மீது கொண்ட அன்பு அவரை சாவதற்கும் தயாராக்கியது. நம்மையும் அப்படித்தான் இட்டு செல்லும். அவர் மீது நாம் உண்மையான அறிவு, அவரை பற்றிய அறிவு நமக்கு இருக்கின்ற பொழுது நாமும் அவரை அப்படித்தான் அன்பு செய்வோம். சரி ஃபாதர், இந்த ஆண்டவரை குறித்த அறிவு எனக்கு எப்படி வரும்? எப்படி வரும்? ஆண்டவரை குறித்த அறிவு எனக்கு எப்படி வரும்? எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். அப்ப ஆண்டவரை குறித்த அறிவு எனக்கு எப்படி வருகிறது? யார் தருகிறார்? தூய ஆவியானவர் எனக்கு தருகிறார். தூய ஆவியானவர் வரங்கள், கொடைகள், கனிகள் தராரு. அந்த வரங்கள்ல 2வது என்னது? ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், நுண்மதி, ஆற்றல், இறைப்பற்று, இறையச்சம். 2வது என்ன? மெய்யறி. அதுதான் ஆண்டவரை குறித்த அறிவு. அதை தருபவர் யார்? தூய ஆவியானவர்.
இந்த தூய ஆவியானவர் தான் ஆண்டவரை குறித்த அறிவு. அதனாலதான் யோவான் நற்செய்தியில 14வது அதிகாரத்திலும் சரி 15வது அதிகாரத்திலையும் சரி 14:26 அப்ப ஆண்டவர் சொல்றார் தன்னுடைய சீடர்களுக்கு, நான் சென்றுவேன், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு துணையாளனை அனுப்புவேன். அந்த துணையாளன் உங்களுக்கு என்ன செய்வாராம்? அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத்தந்து உங்களுக்கு அனைத்தையும் நினைவூட்டுவார் என்று சொல்லுகின்றார். அவர் உங்களை உண்மையின் பாதையில் வழி நடத்துவார் என்று சொல்லுகின்றார். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவை நோக்கி நம்மை வழி நடத்துவது யாரு? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் இயேசுவை குறித்த அறிவில் வழி நடத்துகின்றார். இதைத்தான் இப்படித்தான் அவருடைய சீடர்கள், நமக்கு தெரியும் இக்னேஷியஸ் ஆஃப் லோயலா, அவருடைய வாழ்க்கையை தெரியுமா? இக்னேஷியஸ் ஆஃப் லோயலா அவர் போர் வீரராக இருந்தார். போர் வீரராக இருந்து காலில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறார் இவருக்கு அவருடைய உறவினர்கள் 2 புத்தகத்தை கொடுக்குறாங்க. ஒன்று என்னது? பைபிள். இன்னொன்று என்னது? புனிதர்களின் வரலாறு. இந்த 2ஐயும் படிக்கிறார். படிக்க ஆரம்பித்த பிறகு என்ன ஆகுது? படித்து முடிச்ச உடனே என்ன பண்றாரு? அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த புனிதர்கள் இவர்கள் இயேசுவுக்காக இப்படி சான்று பகர்ந்தார்கள் என்றால் நான் இவர்களை விட மேலாக என்னால் சான்று பகர முடியும் அப்படின்ற முடிவை எடுக்கிறார். அந்த முடிவு நமக்கு அப்படி அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை வழி நடத்துகின்றார். நம்மையும் இயேசுவை குறித்த அறிவில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் தொடர்ந்து வழி நடத்துவார். நாம் இப்படிப்பட்ட இயேசுவை குறித்த அறிவிலை நாம் திளைத்து நிற்கின்ற பொழுது நாம் அவருடைய இறை தன்மையில் பங்கெடுப்பவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அருமையான நாளிலே இயேசுவை குறித்த அறிவை வேண்டி இந்த அரை மணி நேர ஆராதனையில், ஆண்டவரே உம்மை குறித்த அறிவை எனக்கு தாங்க ஆண்டவரே. அநேக நேரத்தில் உங்களை குறித்த அறிவு இல்லாமல் இருந்திருக்கிறேன். நான் உங்களோடு இருந்தும் கூட உங்களை பற்றி நான் நினையாமல் உங்களுடைய அறிவு எண்ணிலே இல்லாமல் இருந்திருக்கு. அந்த அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று இந்த ஆராதனையில் ஜெபிப்போம். ஆண்டவரை குறித்த அறிவு நம் ஒவ்வொருவரையும் பல்வேறு வியாதிகள், நோய்கள், பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும். தொடர்ந்து இந்த ஆராதனையில் நாம் பங்கெடுப்போம். நாம் ஒரு ஆராதனை பாடல் பாடி ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். நாம் ஆண்டவரை அறிய அறிய அவரை நாம் அன்பு கூறிக்கொண்டே இருப்போம், அன்பு செலுத்தி கொண்டே இருப்போம். கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் பாடுவோம். ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். முழு உள்ளத்தோடு
இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, இதோ உம்முள் பல்வேறு நம்பிக்கையோடும் தேவைகளோடும் ஆழ்ந்த விண்ணப்பத்தோடும் ஆண்டவரே கண்ணீரோடு உம்முன் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் பாரும் ஆண்டவரே. அப்பா, இதோ இங்குள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இதோ இந்த தருணத்திலே ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக ஆண்டவரே. அப்பா, இறை தன்மையில் பங்கு பெற்றவர்களாக ஆண்டவரே, உம்மை அறிகின்ற அறிவில் வளர்கின்றவர்களாக ஆண்டவரே இவர்களை நீர் மாற்றுவீராக. அப்பா இயேசுவே, உம்மை குறித்த அறிவு ஆண்டவரே இவர்களை விடுவிப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் நோய்கள், பிணிகள், சாத்தானின் சூழ்ச்சிகளில் இருந்து ஆண்டவரே உம்மை குறித்த அறிவிலே அவர்களுக்கு விடுதலை தருவீராக ஆண்டவரே. இயேசு என்கின்ற நாமம் இவர்களுக்கு விடுதலை அளிப்பதாக ஆண்டவரே. இயேசுவே, உம் மீது நம்பிக்கை கொண்டவருக்கு நலமேதும் குறையாது என்று நாங்கள் வாசிக்கின்றோமே ஆண்டவரே. அப்பா, உம் மீது நம்பிக்கையோடு உம் மீது கொண்ட நம்பிக்கையின் படியால் ஆண்டவரே இவர்களுக்கு நீர் அவர்கள் நினைத்ததை பூர்த்தி செய்வீராக ஆண்டவரே. அவருடைய தேவைகளை நீர் நிறைவு செய்வீராக ஆண்டவரே. அப்பா, அந்த 12 வருடமாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆடையின் பகுதியை தொட்டாலே, அந்த சிறிய பகுதியை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று அவளுடைய நம்பிக்கை நிமித்தம் நீர் குணப்படுத்தினீரே ஆண்டவரே. இதோ அதே விசுவாசத்தோடு உள்ள ஒவ்வொரு உள்ளத்தையும் கனிவோடு கண்ணோக்கும் ஐயா. அப்பா, இதோ உம்முடைய கண்களை தயவு செய்து ஆண்டவரே எங்கள் பக்கம் திருப்பும் அப்பா. உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி விழுவதாக ஆண்டவரே. அப்பா, எசாயா புத்தகம் 30:20 நீர் சொன்னீரே ஆண்டவரே, உங்களுக்கு துக்கம் ஒடுக்குதலை நான் கொடுத்தாலும் உம்முடைய தலைவர் உம்மிடமிருந்து உம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டார் என்று நாங்கள் வாசிக்கின்றோமே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய முகத்தை எங்களிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய முகத்தை எங்கள் முன் காட்டியறலும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்களை காணட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நினைவு கூறப்படுவோமாக ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மறக்கப்படுவதில்லை ஆண்டவரே. இயேசுவே, உம்மால் நாங்கள் ஒருபோது மறக்கப்படுவதில்லை ஆண்டவரே. இயேசுவே, இங்குள்ள ஒவ்வொருவரும் உம்மால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவரே. அவர்கள் உம்மிடம் வைத்த நம்பிக்கை, என்னென்ன தேவைகள், வேண்டுதல்கள் அனைத்தும் இன்று இப்பொழுது நிறைவேறுவதாக ஆண்டவரே நாங்கள் விசுவசித்து வேண்டுகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையுள்ள நாமத்திலே ஆண்டவரே. அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உம்முடைய வல்லமைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அருள் பொழிவிற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அதிசய செயல்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அரும்பெரும் கொடைகளுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எண்ண முடியாத அரும்பெரும் செயல்களை செய்கின்றவர் ஆண்டவரே. அப்பா, முடியாது என்று இந்த உலகம் கருதுபவற்றை முடித்து காட்டுபவராய் இருக்கின்றீரே ஆண்டவரே. அப்பா, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இயேசுவே, இந்த உலகம் எங்களுக்கு சொல்லலாம் ஆண்டவரே உம்மால் முடியாது, இது நடக்காது என்று இந்த உலகம் கூறினாலும் நான் வைத்திருக்கின்ற ஆண்டவர், நான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஆண்டவரே என்னை விடுவிக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்று இந்த மக்களை விடுவிப்பதாக, கட்டுகள் அனைத்திலிருந்து விடுவிப்பதாக ஆண்டவரே. இயேசுவினுடைய நாமத்திலே கட்டுகள் விலகட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தோடு பேசியதற்காக நன்றி அப்பா. இதோ உம்முடைய அரும்பெரும் அமைதியை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ அப்பா, பாரத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரே உம்முடைய அமைதியால் நிரப்புவீராக ஆண்டவரே. தூக்கம் இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அமைதியால் நிரப்புவீராக ஆண்டவரே. இயேசுவே, தேவையில்லாத பயங்களோடு இங்கு வந்துள்ள ஒவ்வொருவருக்கும் இன்றிலிருந்து அந்த பயங்கள் ஓடி விடுவதாக, அந்த பயங்கள் நீங்குவதாக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையுள்ள நாமத்திலே கட்டளை இடுகிறேன் ஆண்டவரே. பயங்கள் ஓடட்டும் ஆண்டவரே. இயேசுவே, மனதிலே அமைதி குடிகொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. குடும்பத்தில் அமைதி இல்லை இயேசுவே. இதோ குடும்ப அமைதிக்காக வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் ஆண்டவரே இதோ குடும்பத்தில் அமைதியை தருவீராக ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய சீடர்களுக்கு நீர் கட்டளை இட்டீரே அப்பா. இதோ நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டிற்கு
உள்ளவர்களுக்கு அமைதி உண்டாகுக. அந்த வீட்டில் உள்ளவர்கள் அதற்கு தகுதி உள்ளவர்கள் என்றால் அந்த அமைதி தங்கட்டும் என்று சொன்னீரே. இதோ இந்த வீட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையுள்ள நாமத்தில் அமைதி உண்டாவதாக. இயேசுவே, அமைதி இல்லாமல் தவிக்கின்ற அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய அமைதி தங்குவதாக ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா இயேசுவே, இந்த அருமையான வேளையிலே அப்பா உம்மை ஆராதித்து துதிக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவரே இதோ திருமண தடைகள் இருக்கின்ற ஒவ்வொருவரை ஆண்டவரே உம்முடைய திரு பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திருமண தடைகள் நீங்குவதாக ஆண்டவரே. அப்பா இதோ திருமண தடைகள் நீங்கி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தால் உம்முடைய இரக்கத்தால் ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் ஆண்டவரே இதோ கூடிய விரைவிலே அவர்களுக்கு அந்த திருமண தடைகள் விலகி ஒரு நல்ல வரன் அமைவதாக ஆண்டவரே. இயேசுவே, இதோ விசுவசிக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்துக்கும் அது நடக்கட்டும் ஆண்டவரே. நம்புகின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இது செயல்படுவதாக, இந்த வார்த்தை செயல்படுவதாக ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த வேளையிலே நோய் நொடிகளால் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அப்பா இதோ மருத்துவர்கள் கைவிட்டாலும், இந்த உலகம் என்னை கைவிட்டாலும், இந்த மருந்துகள் என்னை கைவிட்டாலும் ஆண்டவரே நீர் என்னை கைவிடுவதில்லை ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் ஆணையிட்டீர் ஐயா, நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்னீரே அப்பா. இயேசுவே, இன்று குணப்படுத்துதல் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அன்று யூதேயாவிலும் எருசலேமிலும் நீர் நடந்து சென்று குணப்படுத்தியது போல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இங்கு நடந்து சென்று ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதாக ஆண்டவரே. இயேசுவே, ஒவ்வொருவருடைய தலையிலும் உம்முடைய கரம் படுவதாக ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்முடைய காயங்களால் குணமடைகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உம்முடைய ரத்தம் பரவி பாயட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் உம்முடைய குணப்படுத்துதல் தேவையோ ஆண்டவரே, உம்முடைய தொடுதல் தேவையோ அனைத்திலும் ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. குணங்கள் சுகம் பெறுவார்களாக ஆண்டவரே. இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. மாண்புயர்கிறேன். அருளாலும் மனத்தை காய்ந்து
ஆ